திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஒன்றிணைந்த நீதிமன்றங்கள் அந்த கோர்ட் வளாகத்தில் மாயாண்டி அப்படிங்கிற ஒரு நபர் அவர் ஒரு கொலை வழக்கில் இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்காக 2 வீலரில் வராரு. அந்த சமயத்தில் அங்கே காரில் வந்து ஒரு கும்பல் வந்து ஏற்கனவே காத்திருந்து இவர் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தின உடனே இவரை சுற்றி வச்சு வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவரை என்ன பண்ணிடுறாங்க, வெட்டி சாய்ச்சிட்றாங்க. தலையில் கழுத்தில் மாறி வெட்டி ஸ்பாட்லேயே அவர் இறந்து போயிட்டாங்க. அதை மாதிரி ஒவ்வொரு காவல்துறையிலும் வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் அங்கே இறந்துருக்காங்க. அந்த நீதிமன்றத்துக்கு பாதுகாப்புக்கு காவல்துறை போட்டிருக்காங்க. அதில் ஒரு எஸ்எஸ்ஐ இருந்திருக்காரு. அவர் இதை பார்த்துட்டு ஓடி போய் தடுக்க முடிஞ்சிருக்காரு. அதாவது தடுக்கவும் முடியல, இவங்க பிடிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காரு, பிடிக்கவும் முடியல. ஆக இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதில் ஒருத்தன் தப்பி ஓடையில் அங்கே இருக்கிற பப்ளிக் அப்புறம் அந்த அட்வொகேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி விசாரித்ததுக்கப்புறம் யார் என்ன இருந்தது விவரம் தெரிய வரும். அந்த ஊரில் 2வது வார்டு கவுன்சிலராக இருக்கார். பஞ்சாயத்து கவுன்சிலர். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர். அவர் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கார். ஒரு ஏழ்மையானவர். அது போக ஆடு மாடு வச்சுருக்காரு. அன்றைக்கி ஆடுகளை மேய்க்கிறதுக்காக போயிருக்கார். அந்த ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதியில் போய் ஆடு மேய்க்க போன இடத்துல அவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அவரை வெட்டி கொலை செய்தவர்கள் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இறந்தவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர். அந்த கொலையில் மெயின் அக்யூஸ் யாருன்னா இன்னைக்கு நீதிமன்ற வளாகத்தில் வந்திருக்கிற கார் வந்து கேரளா கார், KL ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. கேரளால இருந்து யாராவது வந்திருக்கலாமா சார்? கேரளா பார்டர் திருநெல்வேலியிலேருந்து ரொம்ப பக்கம். அது என்னங்கிறது விசாரணையில் தெரியும். இப்போ வந்து வண்டி நம்பரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அங்கே இருக்க CCTV ஃபுட்டேஜ் இதெல்லாம் பார்த்து அவங்க யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல பந்தோபஸ்து ஆர்ம்ஸோட பந்தோபஸ்து இருந்தால் அவங்க போய் தடுத்துருப்பாங்க. முடியலன்னா ஃபயர் ஆர்ம்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. காவலராக இருந்து அவங்க ஏன் செய்யலை அப்படிங்கிறது தெரியல. அது என்ன சூழ்நிலை, அங்கே என்ன நடந்துங்கிறத CCTV இதை பார்ப்பாங்க. பார்த்து அப்படி அவங்க வந்து தவறு செஞ்சுருந்தாங்கன்னா, அவங்க சரியான முறையில் செயல்படணும்னா நிச்சயமாக அவங்க மேலே வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்ட் ACP ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். சார், திருநெல்வேலியில கோர்ட் வாசல்லையே வச்சு ஒரு இளைஞனை வெட்டியிருக்காங்க. அதாவது இந்த நியூஸ் எப்படி சார், என்ன டீட்டெயில் சார் இது? அதாவது தென் மாவட்டங்களில் இந்த ஜாதி சண்டை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப அதிக அளவில் இருந்தது. அதாவது 3 ஜாதியினர், அந்த 3 ஜாதியினருக்குள்ள மாறி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. மாறி கொலைகள் நடந்தது. கிட்டத்தட்ட 100கணக்கான கொலைகள் இந்த 3 சமூகத்துக்கு இடையிலையும் அது ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து படிப்படியாக குறைஞ்சிது. அது குறைஞ்சதுக்கு அரசாங்கம் எடுத்த ஒரு நடவடிக்கையும் ஒரு காரணம். அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த 3 சமுதாயத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை அங்கேருந்து மாற்றிட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்போ கலைஞர் வந்து CM-ஆக இருந்தாங்க. இந்த பிரச்சனைக்குரிய இந்த 3 ஜாதியை சேர்ந்த காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், DSP இந்த ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அந்த மாவட்டங்களில், அந்த தென் மாவட்டங்களில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த மாவட்டங்களில் போஸ்டிங் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி அவங்களெல்லாம் வந்து வேறு மாவட்டங்களுக்கு மாற்றிட்டாங்க. அப்போ புதிய அதிகாரிகள் அங்கே வந்தாங்க. அந்த மாதிரி வந்ததுனால படிப்படியாக அது குறைஞ்சிது. ஏன்னா அங்கே இருக்கிற இந்த 3 சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த காவல்துறை அதிகாரி அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் இந்த 3ல் ஏதாவது ஒருத்தராக இருந்தால் மற்ற 2 பேருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவர் வேண்டாதவர் ஆகிடுறாரு. அந்த ஒரு சமுதாயத்துக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் அது மாதிரி பண்ண போகிறது இல்லை. ஆனால் அங்கே ஒரு எண்ணம் உருவாயிருது, அவருக்கு தெரியாமே உருவாயிருது. ஆக இவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவரோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க டாமினேட் பண்ண அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகுது. அதுக்காக அப்படி மாற்றினாங்க. இப்போ இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பற்றி பேசுவோம். இன்று காலை, அதாவது 20/12/24 காலையில் 10 மணிக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஒன்றிணைந்த நீதிமன்றங்கள் ஒரே வளாகத்தில் இருக்குது. அந்த ரோட்டு மேலேயே இருக்குது. அதாவது திருநெல்வேலியிலேருந்து பாளையங்கோட்டை நோக்கி போகையில் ரைட் சைடில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் அன்னபூர்ணா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இது இருக்குது. அந்த கோர்ட் வளாகத்தில்
மாயாண்டி அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து கீழநத்தம்னு அந்த ஏரியா, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழநத்தங்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் ஒரு கொலை வழக்கில் இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்காக 2 வீலரில் வராரு. 2 வீலரில் வந்து வண்டியை நிறுத்திட்டு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே போகலான்னு போகிறாரு. அந்த சமயத்தில் அங்கே காரில் வந்து ஒரு கும்பல் வந்து ஏற்கனவே காத்திருக்கு. காத்திருந்து இவர் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தின உடனே இவரை சுற்றி வச்சு வெட்ட ஆரம்பிச்சுறாங்க. இவர் தப்பி ஓடுறாரு, ஓட முடியல. நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே அது நடக்கு. அப்புறம் அவரை என்ன பண்ணிடுறாங்க, வெட்டி சாய்ச்சிட்றாங்க. தலையில் கழுத்தில் மாறி மாறி வெட்டி ஸ்பாட்லேயே அவர் இறந்து போயிடுறாரு. உடனே அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. எஸ்கேப் ஆகி ஓடி ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் அன்னபூர்ணா அந்த பக்கத்தில் இருக்க காரில் போய் ஏறிடுறாங்க. ஏறி அந்த காரில் ஏறி டுவர்ட்ஸ் ஈஸ்ட் மூவ் பண்ணி போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறப்போ நீதிமன்ற வளாகத்தில் நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க. காவல்துறையை சேர்ந்தவங்களும், அதாவது ஒவ்வொரு காவல் நிலையத்திலிருந்தும் நீதிமன்றத்துக்கு ஒரு காவலர், நீதிமன்ற காவலர்னு ஒருத்தர் வருவார். கோர்ட் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பணி என்னென்னா, நீதிமன்றத்தில் ஆஜராகி அன்றைக்கி என்னென்ன கேஸ் இங்கே வருதோ அதில் சாட்சிகள் இருந்தால் ஆஜர்படுத்தணும். சாட்சிகளில் அப்படி வாய்தா போட்டிருக்குன்னா என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதை முடிச்சுட்டு வருவாங்க. வந்து அந்த நீதிமன்றத்துக்கு என்னென்ன நடந்ததுங்கிறத அவங்க சிடி கேஸ் டைரி எழுதி வைப்பாங்க ஸ்டேஷனில். அதை மாதிரி ஒவ்வொரு காவல்துறையிலும் வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் அங்கே இருந்திருக்காங்க. அந்த நீதிமன்றத்துக்கு பாதுகாப்புக்கு காவல்துறை போட்டிருக்காங்க. அதில் ஒரு எஸ்எஸ்ஐ இருந்திருக்காரு. அவர் இதை பார்த்துட்டு ஓடி போய் தடுக்க முடிஞ்சிருக்காரு. அதெல்லாம் தடுக்கவும் முடியல. இவங்க பிடிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காரு, பிடிக்கவும் முடியல. ஆக இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதில் ஒருத்தன் தப்பி ஓடையில் அங்கே இருக்கிற பப்ளிக் அப்புறம் அந்த அட்வொகேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை பிடிச்சிடுறாங்க. அந்த அக்யூஸ்டை பிடிச்சி விசாரித்ததுக்கப்புறம் யார் என்னங்கிறது விவரம் தெரிய வருது. அவனோட இது பண்ணி வாக்குமூலத்தின்படி அதுக்கப்புறம் ஒரு 3 பேரை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பிடிக்காங்க, 5ஆவதா. இப்போ 6ஆவதா ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க. மொத்தம் 7 பேர் வந்ததாக சொல்லப்படுது. இது என்ன காரணம் அப்படிங்கிறத, இந்த கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு பழிக்கு பழியான நடந்த கொலை. ஜாதி ரீதியாக பழிக்கு பழியான கொலை. என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு 2 நாள் முன்னாடி இதே கீழநத்தம், இப்போ இறந்து போனார் இல்லையா மாயாண்டி, அவர் அந்த ஊரை சேர்ந்தவங்க. அவர் பேர் ராஜாமணி. அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். அவர் அந்த ஊரின் திமுக கட்சியை சேர்ந்தவர், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். அந்த ஆளுங்கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த ஊரில் 2வது வார்டு கவுன்சிலராக இருக்கார். பஞ்சாயத்து கவுன்சிலர். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர். அவர் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கார். ஒரு ஏழ்மையானவர். அது போக ஆடு மாடு வச்சுருக்கார். அன்றைக்கி ஆடுகளை மேய்க்கிறதுக்காக போயிருக்கார் அந்த ஊரில். ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதியில் போய் ஆடு மேய்க்க போன இடத்துல அவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அவரை வெட்டி கொலை செய்தவர்கள் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இறந்தவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர். அந்த கொலையில் மெயின் அக்யூஸ் யாருன்னா, இன்னைக்கு நீதிமன்ற வளாகத்தில் வெட்டி கொல்லப்பட்ட அந்த மாயாண்டி. அந்த மாயாண்டி இன்னைக்கு அந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு வந்தபோது தான் இந்த இறந்து போன ராஜாமணியின் சகோதரர் தம்பி அவர் நண்பர்களை கூப்பிட்டு வந்து காரில் வந்து காத்திருந்து இன்றைக்கி மாயாண்டியை நீதிமன்ற வளாகத்தில் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இது சம்மந்தமாக நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் நேரடியாக பார்த்த நிறைய சாட்சிகள் இருக்காங்க. எல்லாரையும் காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதில் 2 சமுதாயத்துக்கு உள்ள விரோதம் அப்படிங்கிறதுனால இது மேற்கொண்டும் பரவிடக்கூடாது, எல்லா பகுதிக்கும் பரவிடக்கூடாது. ஏன்னா நெல்லை மாவட்டத்தில் நான் சொன்ன இல்லையா ஏற்கனவே 3 சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான், அவங்களுக்குள்ள தான் பிரச்சனை. அதில் இந்த 2 சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய இடத்துல இருக்காங்க. மற்ற இடங்களுக்கும் இது பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை வந்து ஃபுல்லாக பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. இதில் மேற்கொண்டு சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டுகளை பிடிக்கிறதுக்கு 3 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் இது மாதிரி வழக்குகள் வருது அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை காவலர், ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ஒரு உளவுத்துறை காவலர் இருக்காங்க. இது நீதிமன்றத்துக்கு ஒரு உளவுத்துறை காவலர் போட்டிருப்பாங்க. இல்லைன்னா அந்த பகுதி எந்த காவல் நிலையத்துக்கு வருதோ அந்த உளவுத்துறை காவலர்
நாளைக்கு என்ன கேஸ் வருது, அந்த கேஸில் எந்தெந்த அக்யூஸ்ட் வராங்க, இதில் ரைவல் கேங்ஸ் இருக்கா, இதே மாதிரி ஜாதி தகராறில் நடந்த பிரச்சனைகள் இருக்கா, அந்த அக்யூஸ்ட் வராங்களா நாளைக்கு கேஸுக்கு, ஜெயிலிருந்து வராங்களா, பெயிலில் இருந்து வராங்களா, கோர்ட் அட்டன் பண்ணதுக்கு, அப்போ கோர்ட் வளாகத்தில் பந்தோபஸ்து எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது முதல் நாளே தெரிஞ்சு அவங்க காவல்துறை அவங்க ஸ்டேஷனுக்கு சொல்லி, அவங்க எஸ்பிக்கு சொல்லி, அதுக்கு தகுந்த மாதிரி ஏஆர்லேருந்து, ஆம்டு ரிசர்வ்லேருந்து, டிஎஸ்பிலேருந்து காவலர் அதிக அளவில் வாங்கி அவங்கள வந்து துப்பாக்கியோட ஆம்டு ரிசர்வ்லேருந்து இல்லை டிஎஸ்பி கான்ஸ்டபிள்ஸு வித்து ஆர்ம்ஸ் அந்த பந்தோபஸ்து போட்டுனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆக உளவுத்துறையும் சரியான முறையில் செயல்பட்டிருந்தால் அதை தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி பந்தோபஸ்தும் அதிக அளவுக்கு போடப்பட்டிருந்தால் இது நிச்சயமாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல நடக்கலன்னு ஒரு இடத்துல பண்ண போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை, அதாவது இவங்களுக்குள்ள மோட்டிவ் இருக்குது, பழிக்கு பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ 2 பேரையும் வாட்ச் பண்ணதுக்கு, அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி இருந்திருந்தால் அதை தடுத்திருக்கலாம். கண்டிப்பாக. ஆமாம். இது போக இன்று இதே மாதிரி இன்னொரு கொலையும் நெல்லை மாவட்டத்தில் நடந்திருக்கு. சேரன் மாதேவி அப்படிங்கிற ஊரில் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டக்கல்லூரி மாணவர், அவர் சென்னை சட்டக்கல்லூரியில் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் லீவில் ஊருக்கு வந்திருக்கார், வந்து 2-3 நாள் ஆச்சு. இன்றைக்கி காலையில் அவரை மாயாண்டின்னு ஒருத்தர் கத்தியால் குத்திட்டார். உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் இருக்க ஜிஹெச்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சாயந்தரம் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்து போயிருக்கார். ஆக முதல் கொலையில் இறந்து போன ஒரு பேர் மாயாண்டி, கோர்ட் வளாகத்தில் நடந்ததில். 2வது இந்த கொலையில் அக்யூஸ்ட் பேர் மாயாண்டி. ஆக ஒரே நாளில் 2 கொலைகள் நடந்திருக்கு. அது எதனால சார் இந்த கொலை நடந்தது? பழிக்கு பழி, அதுவும் பழிக்கு பழி. அந்த சட்டக்கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்டதும் பழிக்கு பழி. கடந்த ஆண்டு இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு. அதுக்கு பழிக்கு பழியாக தான் அவர் இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கார். இது போக இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்தது இதே நெல்லை மாவட்டத்தில். நெல்லை மாவட்டத்தில் பாப்பாக்குடி போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் பள்ளக்கால் புதுக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பள்ளக்கால் புதுக்குடியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் +2 படிக்கிற மாணவர்கள், +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், அதில் வந்து அவங்களுக்குள்ள ஜாதி ரீதியாக ஒரு மோதல், ஒரு பாகுபாடு. அதில் வந்து ஒரு மாணவனை, ஒரு வேற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவனை, கூட படிக்கக்கூடிய பட்டியலினை சேர்ந்த மாணவர்கள் கல்லை தூக்கி தலையில் போட்டு அந்த பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்து போயிடுறான். இது 2022 நடக்குது. அதில் சம்மந்தப்பட்ட பையங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு பையன், ஒரு இஸ்லாமிய மாணவன் அக்யூஸ்டாக இருக்கிறான். அவனோட ஃபாதர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன பையனோட உறவினர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க 7 பேர், அதில் 6 பேர் சிறுவர்கள், பெட்ரோல் வெடிகுண்டை எடுத்துகிட்டு வந்து அங்கே அரியநாயகிபுரம்னு ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து இந்த பள்ளக்கால் புதுக்குடி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்கும். 10 கிலோமீட்டருங்க வந்து இந்த பள்ளக்கால் புதுக்குடியில் அந்த இஸ்லாமிய மாணவன் இருக்காங்களே, அவங்க அப்பா அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு, கதவை உடைச்சி வீட்டுக்குள்ளே பெட்ரோல் குண்டை வீசுகிறாங்க. அதில் அந்த மாணவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் காயப்படுது. அப்புறம் அங்கே இருக்க பப்ளிக் விரட்டுறாங்க, ஓடிடுறாங்க. அப்புறம் விரட்டி பிடிச்சிடுறாங்க, காவல்துறை மூலமாக இது பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. பார்க்கையில் 6 பேர் சிறுவர்கள். அதுவும் 2022 நடந்த இந்த பள்ளி மாணவர்கள் ஜாதிய ரீதியான கொலையில் அதுக்கு பழிக்கு பழி வாங்கியதுக்காக இந்த சம்பவம் நடந்தது. ஆக அந்த தென் மாவட்டங்களில் மீண்டும் இந்த ஜாதிய மோதல்கள் நடவாமல் தடுக்கப்பட வேண்டும். இந்த முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்த கவுன்சிலரை கொலை பண்ணாங்க. அது எப்போ நடந்ததுன்னா, கடந்த ஆண்டில் அதே நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவனை, கூட படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் வீடு புகுந்து வெட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? அவன் தங்கையும் வெட்டினாங்க. இப்போ கூட ஒரு நல்ல மார்க் எடுத்தானே அவனுக்கு பரிசு கூட சிஎம் கொடுத்தாங்க. ஆமாம் சார். அந்த சம்பவத்தை ஒட்டி தான் இந்த ராஜாமணி கொலையும் நடந்தது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இதோட தொடர் கண்காணிப்பு இருக்கணும்.
அதை வந்து அந்த ஃபர்தர் ஆக்ஷன் வந்து தொடர்ந்து இருந்தால் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பாக சார். அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் கூட காவல் ஆணையர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க 3 தனிப்படை டீம் போட்டு விசாரிக்கிறோன்னு. காவல் வளையத்தில் 30க்கும் மேற்பட்ட போலீஸ் இருந்ததா சொல்லப்படுறாங்க சார். அவங்க ஏன் கண்டுக்கல சார்? ஒரே ஒரு எஸ்ஐ போய் மட்டும்தான் தடுத்திருக்காரு. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போடணும் ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்து வந்து ஆர்ம்ஸோட, அதாவது துப்பாக்கி அந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரென்த்தோட போட்டிருந்தா அவங்க வந்து தடுக்க போக முடியும். இப்போ அந்த வந்திருக்க காவலர்கள் வந்து நீதிமன்ற காவலர்கள். நீதிமன்ற காவலர்னால் ஒரு காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றத்துக்கு ஒரு காவலரை நியமிப்பாங்க. அது ஆண் காவலரோ பெண் காவலரோ இருப்பாங்க. அவங்களோட என்ன இன்றைக்கி எந்தெந்த கேஸ் வருதோ அந்த சிடி ஃபைலை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க கோர்ட்டுக்கு வருவாங்க. சாட்சிகள் இருந்தால் சாட்சிகளை வந்து கோர்ட்டில் ஏற்றுவாங்க. இல்லைன்னா சாட்சிகளுக்கு சமன் எழுதிட்டு வருவாங்க. என்றைக்கு வாய்தா போடுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க நீதிமன்ற காவலர்கள்னு பேர். நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய அந்த காவல் நிலைய காவலர்கள். அவங்க வந்து மேக்ஸிமம் லேடி கான்ஸ்டபிள்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக, அவங்களுக்கு தெரியாது யாருக்கு, அவங்க காவல் நிலையத்தில் உள்ள யார் அக்யூஸ்டு, அவருக்கு எதிரி யாருங்கிறது தெரியும். இது மாதிரி ஒரு 4-5 கோர்ட் அந்த இடத்துல இருக்குது, ஒரே வளாகத்தில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த ஒவ்வொரு இதில் உள்ளவங்களுக்கும் இவங்களை தெரியாது என்ன விஷயம், யார் அக்யூஸ்டு, யார் சாட்சி சொல்ல வந்திருக்காங்களா என்னங்கிறது தெரியாது. அதனால் அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு சம்பவம் நடக்கையில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஆனால் ஒரு மனிதனாக இருந்தால், ஒரு மனிதனே ஒரு குற்றம் கண்மையில் நடந்தால் போய் தடுக்கணும், முயற்சி பண்ணணும், தப்பு செய்யணும், பிடிக்கணும், காவல் நிலையத்தில் பிடிக்கணும். காவலராக இருந்து அவங்க ஏன் செய்யலை அப்படிங்கிறது தெரியல. அது என்ன சூழ்நிலை, அங்கே என்ன நடந்ததுங்கிறத சிசிடிவி இதை பார்ப்பாங்க. இப்போ பார்த்து அப்படி அவங்க வந்து தவறு செஞ்சுருந்தாங்கன்னா, அவங்க சரியான முறையில் செயல்படலைன்னா நிச்சயமாக அவங்க மேலே காவல்துறை அதிகாரிகள், மேலதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த இடத்துல பந்தோபஸ்து ஆர்ம்ஸோட பந்தோபஸ்து இருந்தால் அவங்க போய் தடுத்துருப்பாங்க. முடியலன்னா ஃபயர் ஆர்ம்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சார் இதுதான் கேட்கலான்னு வந்தேன். ஆர்மர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லப்படுற காவல் அதிகாரிகள் வந்து எஸ்ஐ லெவலில் இருக்கிறவங்களேன்னு கன் யூஸ் பண்ணலாமா சார்? அந்த கோர்ட்டில் இப்போ இன்னைக்கு நடந்த சம்பவத்திலேன்னு அக்யூஸ்ட் ஓடுறப்ப கன் இருந்திருந்தா சுடலாமா சார்? மனித உரிமை ஆணையம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஒருத்தர் கொலை பண்ணையில் அதை தடுக்கிறதுக்கு என்னங்க, அதுக்கு என்னங்க மனித உரிமை ஆணையம்? ஒரு உயிரை வந்து போக்குறாங்க, அதை வந்து தடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதுக்கு தானே நம்ம ஒரு காவல்துறையே எதுக்கு இருக்குது? ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு. அவன் கெட்டவனோ நல்லவனோ அவனை வந்து நீதிமன்றம் தண்டிக்கலாம். ஆனால் இவங்க வந்து நீதிமன்ற வளாகத்திலே வெட்டி கொள்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நிச்சயமாக அது வந்து ஜீரணிக்க முடியாத விஷயம். அதாவது பொதுமக்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மேலேயும் காவல்துறை மேலேயும் இருக்க மரியாதை குறைஞ்சி போயிடும். ஏன்னா நீதிமன்றத்தை நம்பி தான் வந்து தவறு செய்கிறவங்க எல்லாரையும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணி கொலை குற்றவாளியாக இருந்தாலும் கொள்ளைக்காரனாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் கொண்டு ஆஜர்படுத்தாங்க. நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்காங்க. அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். அதுதான் வந்து நியாயம், அதுதான் வழிமுறை. அது இங்கே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க போய் வெட்டி கொண்டு போன வருஷம் அவர் கொலை பண்ணாருங்க, நான் அந்த வருஷம் கொலை பண்ணிடுறேன்னா அது எந்த வகையில் நியாயம்? இது வந்து நிச்சயமாக அது வந்து நியாயமே கிடையாது சார். அதே மாதிரி வந்திருக்கிற கார் வந்து கேரளா கார், KL ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இதில் 7 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதர் ஸ்டேட்டு கேரளாவிலேருந்து யாராவது வந்திருக்கலாமா சார்? இப்போ கேரளா பார்டர் திருநெல்வேலியிலேருந்து ரொம்ப பக்கம். ஆமாம் சார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் அங்கேருந்து இவங்க வாடகை வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அது என்னங்கிறது விசாரணையில் தெரியும். இப்போ வந்து வண்டி நம்பரை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அங்கே இருக்க CCTV ஃபுட்டேஜு இதெல்லாம் பார்த்து அவங்க யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே மேலே நடவடிக்கை போய் யார் ஓனர், அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தவங்க யார் புக் பண்ணாங்க, யார் பேரில் புக் பண்ணாங்க, இது வந்து க்ளீனாக அங்கே வந்து வெட்டுறதே வந்து CCTVயில் க்ளீனாக பதிவாயிருக்குது. அதனால் இந்த வழக்கில் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அந்த சட்டங்கள் மாற்றப்படுது இல்லையா, அதில் வந்து பார்த்த சாட்சிகள் சொல்லணுங்கிறது கூட அவசியம் இல்லை, பார்த்த காட்சிகள் இருந்தால் போதும். பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், ஆமாம், டிஜிட்டல் எவிடன்ஸ் இஸ் அட்மிசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்த சாட்சி கூட பிறல் சாட்சியாக மாறிடுவான் பயந்து போய். ஆனால் இது மாறாது. அதனால் இந்த சாட்சியங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக அந்த சாட்சியங்கள் எடுக்கப்படும். இந்த நீதிமன்ற வளாகத்தில் மட்டும் இல்லை, சென்னையில் எழும்பூர் கோர்ட்டில் ஒரு அக்யூஸ்ட் இதே மாதிரி கோர்ட்டில் கொண்டு ஆஜர்படுத்துகிறாங்க. ஆஜராகி மேஜிஸ்ட்ரேட் மேலே நிற்கையிலேயே எதிர்த்தரப்பு பூந்து வெட்டி கொண்டுட்டாங்க. அது ஒரு சம்பவம் நடந்தது. அந்த வழக்கு விடுதலையாச்சு. ஏன்னா யாருமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க, நீதிமன்றத்துக்குள்ளே நடக்கிறதே அப்படியாச்சு. அதே மாதிரி நீதிமன்ற வளாகத்தில் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு அட்வொகேட்டு,
அவர் அந்த கோர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்டு அந்த கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்டுகளாலேயே வெட்டி கொல்லப்பட்டார். அந்த வழக்கும் அந்த நீதிமன்றத்தில் இருந்தது. இப்போது ராமர் பாண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 7 பேரை கொலை பண்ண ஒரு கேஸில் அக்யூஸ்டு மதுரையில். அந்த கேஸை வந்து கரூர் நீதிமன்றத்துக்கு மாற்றிட்டாங்க. கரூர் நீதிமன்றம் போய் அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி வர வழியில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி காரில் வந்து அவரை வெட்டி கொண்டுட்டாங்க. இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆக அந்த நீதிமன்றத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து நீதிமன்றம் அப்படிங்கிற இடத்துல வரையில் அந்த அதிகாரிகள் வந்து அவங்க ஆயுதங்களை எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ ஆப்போசிட் பார்ட்டி கரெக்டாக இன்றைக்கி வாய்தா அப்படின்னு டேட்டு குறித்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி வாய்தா வருது, இன்றைக்கி வருவான், வரானா வரலையா, அப்போ நம்ம எய்ம் பண்ணி போவோம், நம்ம ஸ்ட்ரென்த்தோடு போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சமயத்தில் வந்து அது அவங்களுக்கு ஒரு பயன்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக போயிடுது. அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது. காவல்துறை விழிப்போடு இருக்கணும். முன்னக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் இன்டெலிஜென்ஸ் கான்ஸ்டபிள், உளவுத்துறை கான்ஸ்டபிள் வந்து விழிப்பாக இருந்து என்னென்ன கேஸ் வருது அப்படிங்கிறத கண்டறிந்து முன்னாடியே தகவல் சொல்லி அதுக்கு தகுந்த பாதுகாப்பு போட்டால் ஒழிய இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த பழிவாங்கும் நோக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்குன்னா, ஒரு கொலை நடந்ததுன்னா அதுக்கு பழிவாங்கிறதுக்கு அவனோட தம்பியோ அண்ணனோ மாமனோ மச்சானோ மனைவியோ யாரோ ஏற்பாடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி ஃபாலோ அப் ஆக்ஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொலைகள்லாம் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், அதே மாதிரி நம்ம சேனலில் மக்களுக்கு தான் எப்போவுமே சொல்லுவீங்க, இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியில் பழிக்கு பழி அதிகமாக நடக்குது சார். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கு பழிக்கு பழி தீர்வு இல்லை. ஸோ காவலர்கள் எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணும், காவலர்கள் எப்படி செயல்படணும், காவலர் கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? அதாவது மெயினாக வந்து அந்த 3 சமுதாயம், அந்த 3 சமுதாயத்துக்குள்ளே தான் பிரச்சனைங்கிறப்போ அந்த 3 சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகள் அங்கேருந்து மாற்றப்படணும். 1 கட்டாயம். 2வது உளவுத்துறையை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அந்த உளவுத்துறையிலையும் இதே மாதிரி இந்த 3 சமுதாயத்தை சேர்ந்த காவலர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து கொடுக்கக்கூடிய தகவல்கள் சரிதானாங்கிறது வெரிஃபை பண்ணணும். அந்த உளவுத்துறை வந்து துரிதமாக செயல்பட்டு நடக்கிறத தடுக்கிறதுக்குள்ள விதமாக அவங்க செயல்படணும். அதாவது வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல கெடும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உளவுத்துறையோட வேலையே அதுதான். என்ன நடக்க போகுது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் வந்து பண்ணணும். அந்த பழைய ஆட்களே இருக்கிறது 1, அதில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறது 2, 3வது அவங்களோட வார்த்தைகளை மேலதிகாரிகள் கேட்காமல் இருக்கிறது 1. அதனால் இதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் தவறு செய்திருந்தால் இந்த சம்பவத்தை தடுக்கவோ நடந்த பின் அதை சம்பந்தப்பட்டவர்கள் பிடிக்கவோ முயற்சி செய்யாமல் வேடிக்கை பார்த்து கூட இருந்தால் அது குற்றமாகும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரியான முறையில் பாதுகாப்பு பணி போடாமல் இருந்ததற்கும் என்ன என்பதை அது குறித்து ஆராய வேண்டும். அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் மேற்கொண்டு இதே போல ஜாதி மோதல்கள், பழிக்கு பழியான சம்பவங்கள் நடவாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வகையில் தவறு செய்த இல்லை கவனக்குறைவாக இருந்த காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வேறு காவலர்களையும் இல்லை வேறு அதிகாரிகளையும் கொண்டு வந்து இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் தொடராத அளவுக்கு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.